from the thrill of competition and step into the colorful world of culture and tradition. Up next, we bring you a lively fusion dance performance by our cheerful students. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा झिड़क झिड़क मल्हारी खड़क धड़क भड़क सली चटक मटक मटक सली दुश्मन की देखो जो फाट लावली अरे बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा झिड़क झिड़क मल्हारी खड़क धड़क भड़क सली चटक मटक मटक सली दुश्मन की देखो जो फाट लावली बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा झिड़क झिड़क मल्हारी खड़क धड़क भड़क सली चटक मटक मटक सली दुश्मन की देखो जो फाट लावली வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரம் அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசிவந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோர தட்ட முழுதிதான் நம்ம சட்ட முழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே Let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take guitars, man, attention, leave it, baby. Life is very short, Namba, always be happy. Palavida problems will come and go, kunja chill pannu maapi. Together, man. Let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take guitars, man, attention, leave it, baby. Life is very short, Namba, always be happy. Designer, problems will come and go, kunja chill pannu maapi. No tension, baby. அட ஆடியா
தன்னானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே தானானே தன்னானே 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 தானானே தானானே நானே 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 Anana pacaye apati tete na apati tete tu apati kut 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 apataye rano Bombay ki rano Bombay ki rano pillaga enkateshu sudakapotuntavo kanakavo tuntavo na pillaga enkateshu sudakapotuntavo kanakavo பாடு Now cool it, mama. Yeah. Groovy. So sweet. ಒತ್ತರುವೈಂದಾರೆ
कुछ करिए नस नस मेरी खोले हाय कुछ करिए कुछ करिए बस बस बड़ा बोले अब कुछ करिए ओ कोई तो चल जिद फड़िए तू बेतरिए या मरिए हाय कोई तो चल जिद फड़िए तू बेतरिए या मरिए चक दे हो चक दे इंडिया 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 Wow, what a power-packed performance. Please give them a huge round of applause. Thank you, students. Boys and girls, welcome to the most exclusive event of the season. Today, the parents are just not just spectators, and they are the superstars are here. A big warm welcome to all our energetic parents and excited families. Today, our city is buzzing with fun because it's time for the parents' game. Bobbing in the city. Don't worry, the only thing is exploding today are cheers, laughter and unforgettable memories. So buckle up, bring your Game. and let the friendly battle begins. Okay, ready? Where are the boys? மாணவ செல்வங்களே, டான்ஸ் ஆடிட்டே போலாம். உங்களுடைய பெற்றோர்கள் அழகாக அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நீங்க அணிவகுத்ததை அவங்க பார்த்தாங்க. இப்ப உங்கள் பெற்றோர்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் நடக்கலாம் நடக்கலாம். வாங்க சீக்கிரம் இதை கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பின்னாடி வருவாங்க. இடம் பத்தலையா சார்? இல்லம்மா, கொஞ்சம் நீங்க நடக்கட்டும், ரெண்டு லைன்ல நடக்கட்டும். ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ள ரெண்டு சிட்டிக்குள்ள நிக்க கூடாது. கால் இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணணும். கொல்கத்தால இருக்கவங்களா தயவு செய்து போய் வெயிட் தேர் வெயிட். கொல்கத்தால இருக்கணும் போய் இப்படியே போய் உட்காருங்கம்மா. அந்த சைடுல இருந்து போங்க, இப்படியே போவாதீங்க. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன. ஓகே, யார் எடுக்கிறா? சீஃப் கெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஓகேவா? நாம் இதுவா அதுவா? ஆ, நாம் இதுவா அதுவா? இதுவா அதுவா? தள்ளியே போய்க்கலாம். சென்னை. யார் எல்லாம் சென்னையில இருக்காங்க அப்படியே அனுப்புங்க வெளியில. அதுக்கப்புறமா தான் மத்தவங்க வாங்க பண்ணணும். ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பெற்றோர்களே. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
எல்லாரும் டிசைட் பண்ணிட்டீங்களா? சிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுங்க. சென்னை சென்னை. என்னங்கடா சென்னைக்கு வந்த சோதனைடா. சுனாமி தான் டிசம்பர்ல வரும். இன்னைக்கு இப்ப பாம்பிங் மேல போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, நடங்க நடங்க. ஓகே, பாரு. வெற்றிதானே எழுந்து வா. எங்க வேணாலும் நீங்க ஓடி போய் கூட வேற சிட்டில கூட போகலாம். எல்லாம் சென்னையில வந்து யாரையும் வர இல்ல விசா இல்லாம நீங்க போலாமா? ஒவ்வொரு சிட்டிலையும் போங்க. கொல்கத்தா கொல்கத்தா. கொல்கத்தா யார் இருக்கா கொல்கத்தாவில்? ஓகே, அவுட்டு. கொல்கத்தா வராதுன்னு நினைச்சீங்க. சூப்பர். என்ன கொல்கத்தா சில சிட்டி வரவே இல்லை. வெளிவரை தொட்டு செல் உன் பரம்பரை முடிவேது. விழித்தவன் தூங்க கூடாது, எழுத்த பின் விழுதல் ஆகாது. வராத பொழுது வருகிற பொழுது வாருங்கள். தராத ஒன்றை தருகிற நேரம் பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து எழுத்துவில் எதிரிலே இல்லை. நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும். நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா. திரும்பி வா, வந்து செய்து தெரிந்ததை மாறி போகாதே. நீங்க எடுங்க, அவங்க சொல்லுங்க. ஒரு சிலர் எந்த பகுதி வராதுன்னு நினைச்சிட்டே போய் அங்க இருந்து நிற்கிறாங்க. வெரி குட். டெல்லி டெல்லி யார் இருக்கா? டெல்லியில இருக்கவங்க தேங்க்ஸ் டு டெல்லி. டெல்லி நகை டெல்லி. டெல்லி மும்பை மும்பை. மும்பையில யாருமா இருக்கா? ஓகே, சரிங்க, பாட்டு போடுங்கம்மா. ஓகே, டிசைட் பண்ணிக்கங்க. எங்க நிக்கணும் டிசைட் பண்ணிக்கங்க. நான் அந்த பக்கம் இந்த பக்கம் மேம். ஓகே, சொல்லுங்கம்மா. கொல்கத்தா. கொல்கத்தா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் யாருமா? மும்பை. மும்பை. மும்பையில யார் இருக்கா? ஓகே, ஓகே. எங்க மாட்டீங்க? நானும் இடத்துலையும் நல்லா நிற்கிறோம். சென்னை. எங்க இருக்காங்க? சவுண்ட் எங்க இருக்கு? சென்னை. ஓகே, சென்னை. மதுரை மதுரை டிசைட் பண்ணிக்கமா, தனியா கூட நிற்கிறீங்களா? ஓகே, என்ன? மும்பை. மும்பை. சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். Very gentle. Joy Sapna, where are you?
கொல்கத்தா. எஸ் கொல்கத்தா. கொல்கத்தால யார் இருக்கீங்க? சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே ஒன்னா நிக்காதீங்க வாங்க தனித்தனியா 4 சிட்டி இருக்கு டிசைட் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ் கொல்கத்தா. கொல்கத்தா. வாவ் அவங்களுக்கு 4 சிட்டி கொண்டு வர யாருமா? நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த அனௌன்ஸ் பண்ணுங்க. மும்பை. மும்பையில யார் இருக்கா? ஓகே ப்ளீஸ் கைஸ் வாங்க உங்க பேர் நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் கொல்கத்தா. ஓகே யூ ஆர் த செகண்ட் ஒன் அண்ட் யூ ஆர் த பிரைஸ். யாரோட பேரண்ட்ஸ் நீங்க? நிகிதா. ஓகே கேஜிபி. நீங்க? Thank you parents for your wonderful participation. What an incredible day it has been, full of energy, sportsmanship and unforgettable moments. And now, before we bring the curtains down on today's grand sports day celebration, let's end it with a bang. Yes, it's time for our grand finale dance performance, a joyful expression of unity, teamwork and celebration. This is not just a dance, it's a moment where every student comes together and celebrate. Let's welcome all our wonderful students to the stage for the final performance of the day. Let the music roll and the celebrations begin. தேசமே விழித்தெழு சுதந்திர காற்றை சுவைத்திடு தேசமே தேசமே புறப்படு உந்தன் பெருமையை உணர்த்திடு தேசமே தேசமே விழித்தெழு சுதந்திர காற்றை சுவைத்திடு தேசமே தேசமே புறப்படு உந்தன் பெருமையை உணர்த்திடு வான்புகழ் தேசம் நம் தேசம் தேனிக தேசம் நம் தேசம் இமயமும் குமரியும் நம் நேசம் திசையட்டும் பரவட்டும் நம் வாசம் ஜெய் ஹிந்த் 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 வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுதந்திர இந்தியா நாம் காணும் பொற்கனவு அன்று சொன்னவர் மாட்டாரே சொர்க்கமும் கண்டாரே சுதந்திர இந்தியா நாம் காணும் பொற்கனவு அன்று சொன்னவர் மாட்டாரே சொர்க்கமும் கண்டாரே விழி மூடும் மரணத்தில் விதையாய் எழுந்தாரே மாண்புரு இந்தியாவை தியாகத்தால் வென்றாரே விழி மூடும் மரணத்தில் விதையாய் எழுந்தாரே மாண்புரு இந்தியாவை தியாகத்தால் வென்றாரே மக்களை பிடுங்கி நகங்களை கீறிய பரங்கிய செயல்களை மறப்போமா பாரதி வார்த்தையின் எதிரொலியாய் உயிர் மூச்சு ஓய் வரை சொல்வோமே ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய்
அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. என் வாழ்வுக்கு 2 தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. அந்த வானின் தீபம் 2ம் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. The harder the battle, the sweeter the victory. A warm, colorful good afternoon to everyone present here. All are tired. Parents are tired, teachers are tired, students are very, very tired, isn't it? Yes. Sports Day is always a thrilling event. Sports Day is a celebration of energy, discipline, and determination. Games and sports are parts of our life. Our human body is like a machine. A machine cannot work without maintenance. Our body also needs maintenance. Games and sports make us fit and we feel fresh and energetic. Sports Day is not about winning medals, but it is a teamwork, sportsmanship, and having a great time as a school community. Teamwork divides task and multiplies the success. Becoming a champion is not an easy process. It takes dedication, hard work, and sacrifices. We should always remember that great things never come from comfort zone. Let's remember that real victory lies in giving our best and enjoying the journey. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, இந்த நாளிலே நாம் 9வது ஆண்டு விளையாட்டு விழாவை காலை 9 மணியிலிருந்து இப்பொழுது வரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு படைத்திற்கும் ஒரு இயக்கம் ஒன்று இருக்கின்றது. ஓரறிவு உயிரினமான புல் மரமாக இருந்தாலும் சரி, ஈரறிவு உயிரினமான நத்தை சிப்பியாக இருந்தாலும் சரி, மூவறிவு உயிரினமாக இருக்கக்கூடிய எறும்பு கரையானாக இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி, அல்லது 4 அறிவு இருக்கக்கூடிய நண்டு தும்பியாக இருந்தாலும் சரி, அல்லது 5 அறிவு இருக்கக்கூடிய பறவை விலங்காக இருந்தாலும் சரி, 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு இயக்கம் ஒன்று உண்டு. அந்த இயக்கத்தினால்தான் ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவருக்கும் தெரியும், கல்வி என்பது 3 முக்கியமான காரணிகளை உள்ளடக்கி இருக்கின்றது. கல்வி என்பது கல் போன்று உறுதியாக இருக்கக்கூடியது கல்வி, வில் போன்று கூர்மையாக இருக்கக்கூடியது கல்வி, கனி போன்று மென்மையாக இருக்கக்கூடியது கல்வி. இந்த உறுதியும் கூர்மையும் கனிவும் இருக்கக்கூடியதான் ஒரு முக்கியமான ஒரு கல்வியாக நமக்கு சொல்லப்படுகின்றது. திருவள்ளுவர் தன்னுடைய அந்த திருக்குறளிலே ஒரே ஒரு குறளில் மட்டும் துணைக்காலே இருக்காது. ஒரே ஒரு குறளில், என்ன குறள் யாருக்கா தெரியுமா? ஒரே ஒரு குறளில் மட்டும் துணைக்காலே இருக்காது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் எந்த இடத்திலும் துணைக்காலே வராது. ஏனென்றால்
எவர் ஒருவர் நன்றாக படித்து அதன்படி வாழுகின்றாரோ நிற்கின்றாரோ அவர் எவருடைய துணையும் இல்லாமல் தன் சொந்த காலில் நிற்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த குறளை நாம் பார்த்தோம் என்றால் துணை காலை வராது. அதனால்தான் ஒவ்வொரு பாட புத்தகத்திலேயும் முதல் பக்கத்திலே இந்த குறளானது இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக. நாம் இந்த நாளிலே காலிலிருந்து இந்த நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய அந்த திறமைகளை பார்த்தோம். குழந்தைகள் அல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்றாலே அவர்கள் பறவைகள் தான். இந்த உலகத்திலே மொத்தம் 3500 வகையான பறவைகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே 350 வகையான பறவைகள் இருக்கின்றது. அந்த 350 வகையான பறவைகளையும் 6ஆக பிரிக்கிறார்கள். என்ன பறவை என்றால் புழு பூச்சிகளை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள், அதே போல பழங்களை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள், அடுத்ததாக தானியங்களை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள், அடுத்ததாக வேட்டையாடி உண்ணக்கூடிய பறவைகள், இறந்ததை உண்ணக்கூடிய பறவைகள், தேனை மட்டும் உண்ணக்கூடிய பறவைகள். இந்த நாளிலே குழந்தைகள் அவருடைய திறமைகளை காமித்தார்கள். இந்த 6 வகையான பறவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பறவையும் அதனுடைய இயக்கத்தை அதனுடைய வேலையை அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எந்த ஒரு பறவையும் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்ததாக நாம் பெரும்பாலும் பார்த்தது கிடையாது. அந்த ஏன் இந்த பறவைகளுக்கு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் என்றால் அவர்கள் அந்த பறவைகள் தங்களது இயக்கத்தை நாள்தோறும் செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பறவை எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 மணிக்கெல்லாம் கரிச்சாங்குருவி எந்திரிச்சிடும், 4 மணிக்கு குயில் எழுந்திரிச்சிடும், 4:30 மணிக்கு சேவல் கூவும், 5 மணிக்கு காகம் கூவும், அடுத்து 5:30 மணிக்கு காடை கத்தும், 6 மணிக்கு மீன் குத்தி பறவையானது கத்தும். அந்த பறவைகள் அனைத்தும் அதனுடைய இயக்கத்தை நாள்தோறும் அது செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பறவைக்கு எந்த ஒரு பறவைக்குமே நோயே இருக்காது. ஆகவேதான் நம்முடைய இந்த கல்வி என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய அப்துல் கலாம் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு பிடித்தமான குறள், எங்கே போனாலும் அந்த குறளை அவர் அதிகமாக சொல்லி குழந்தைகளை உற்சாகப்படுத்துவார், ஊக்கமூட்டுவார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண். அறிவு என்பது எந்த பகைவராலும் அழிக்க முடியாத கருவி. அது அரணும் கோட்டையமாக இருந்து ஒரு மனிதனை வாழ வைக்கும், காக்கும் என்ற குறளுடைய விளக்கம்தான் இந்த விளக்கம். அதனால்தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு எங்கே போனாலும் இந்த குறள் அழகாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எல்லா இடங்களிலும் சொல்வார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்று அப்துல் கலாம் ஐயா சொல்வார்கள். இந்த உலகம் 5 பஞ்சபூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம் அனைவருக்கு தெரியும், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். எப்படி இந்த உலகம் 5 பூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ நம்முடைய உடம்பும் 5 பெரும் பூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 5 பெரும் உறுப்புகளால், ராஜ உறுப்புகளால் நம்முடைய உடம்பானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் என்னென்ன உறுப்பு என்றால் கிட்னி, மண்ணீரல், இதயம், நுரையீரல், கல்லீரல். இவை 5ம் ராஜ உறுப்புகள். இந்த 5 உறுப்புகளுக்கும் இயக்கம் நாம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய உடம்பில் எந்த விதமான நோயும் இருக்காது. மற்ற பறவைகளுக்கு வெவ்வேறு வகையான பெயர்கள் இருக்கும், ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் ராஜ உறுப்புகளானது 5 உறுப்புகள் என்று சொல்லப்படுகின்றது. கிட்னி, மண்ணீரல், இதயம், நுரையீரல், கல்லீரல். இந்த 5 உறுப்புகளையும் 5 பூதங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அது அப்படியே சேர்ந்து வரும். உதாரணமாக நீர் என்பது கிட்னியை அடையாளப்படுத்துகின்றது, மண்ணீரல் என்பது நிலத்தை அடையாளப்படுத்துகின்றது, கல்லீரல் என்பது ஆகாயத்தை அடையாளப்படுத்துகின்றது, நுரையீரல் என்பது காற்றை அடையாளப்படுத்துகின்றது, இதயம் என்பது நெருப்பை அடையாளப்படுத்துகின்றது. ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு சுவை என்று ஒன்று உண்டு. அது இயற்கையிலே கடவுள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் படைத்திருக்கக்கூடிய அந்த உறுப்பினுடைய சுவை. உதாரணமாக மண்ணீரலுக்கு அதிகமாக இனிப்பு என்ற சுவை அதிகமாக பிடிக்கும், நுரையீரலுக்கு காரம் என்ற சுவை அதிகமாக பிடிக்கும், இதயம் என்ற உறுப்பிற்கு கசப்பு என்ற சுவை அதிகமாக பிடிக்கும். அதே போல கிட்னி என்பதற்கு உப்பு என்பது அதிகமாக பிடிக்கும். வேற என்ன இருக்குது?
இந்த ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு சுவையானது இருக்கின்றது. இந்த 5 ராஜ உறுப்புகளை நாம் சரிவர கவனித்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஏனென்றால் இந்த இடத்திலே ஒவ்வொரு உறுப்பிற்கும் அந்த 5 பூதங்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 5 பெரிய உறுப்புகளுக்கும் நாம் நாள்தோறும் இயக்கத்தை கொடுக்க வேண்டும் உடற்பயிற்சியின் வழியாக. அதனால்தான் பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த உடற்பயிற்சியானது எவ்வளவு முக்கியமானது என்பது இயற்கையிலே கடவுள் வைத்திருக்காரு. உதாரணமாக கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேரட் அறுத்து பார்த்தா கண்ணில் உள்ள ரேஸ் மாதிரியே இருக்கும். காளான் சாப்பிட்டா காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த காளான் எடுத்து பார்த்தீங்கன்னா காது மாதிரியே இருக்கும். தக்காளி சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த தக்காளி எடுத்து பாருங்க இதே மாதிரியே அமைப்போடு இருக்கும். திராட்சை பழம் சாப்பிட்டா நுரையீரலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த திராட்சை பழம் இந்த கொத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் போன்றதே இருக்கும். இஞ்சி சாப்பிட்டா இரைப்பைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த இஞ்சி எடுத்து பாருங்க இரைப்பை மாதிரியே அடையாளப்படுத்தும். அதே போல இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டால் குடலுக்கு நல்லது என்று சொல்வார்கள். அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து பார்த்தோம்னா அது அப்படியே குடல் போன்ற வடிவமைப்பில் இருக்கும். வால்நட்டு சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வால்நட்டு எடுத்து பாருங்க மூளை மாதிரியே அந்த அமைப்பானது இருக்கும். இயற்கையிலே கடவுள் எல்லாத்தையும் அந்த இயற்கையில் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அதை சரிவர பயன்படுத்த வேண்டும். ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளிலிருந்து நாம் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். மாமிசம் மட்டுமே உண்ணக்கூடிய பறவைகள் அதிகமாக ஓடக்கூடிய பறவைகள். உதாரணமாக மாமிசமும் மாமிசம் அல்லாத காய்கறிகளை புல் பூண்டுகளை உண்ணக்கூடிய பறவைகளை எடுத்து பார்த்தோம் என்றால் புல் பூண்டுகளை உண்ணக்கூடிய பறவைகளுடைய வயிற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் அகலமாக இருக்கும். ஆனால் மாமிசத்தை உண்ணக்கூடிய பறவைகளை பார்த்தோம் என்றால் அல்லது விலங்குகளை பார்த்தோம் என்றால் அதனுடைய உடல் வாகு நீளமாக இருக்கும். இந்த மாமிசமும் புல்லும் இரண்டுமே ஒரு உணவாக இருந்தாலும் மாமிசத்தை உண்ணக்கூடிய விலங்குகள் உடனடியாக அவற்றை ஜீரணம் செய்துவிடும். ஆனால் புல்களை பூண்டுகளை உண்ணக்கூடிய விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய உடலிலே மொத்தம் 6 வகையான லேயர்ஸ் இருக்கு என்று சொல்கின்றார்கள். 6 வகையான லேயர்ஸ். அந்த 6 வகையான லேயர்ஸை அந்த புல் பூண்டு ஜீரணம் செய்வதற்கு நாட்கள் எடுக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆக எவர் ஒருவர் இந்த மாமிசத்தை உண்ணுகின்றார்களோ, அதாவது மாமிசத்தை உண்ணக்கூடிய விலங்குகள் அனைத்தும் எளிதாக ஜீரணமாகக்கூடிய விலங்குகள். ஆனால் புல் பூண்டுகளை உண்ணக்கூடிய விலங்குகள் அவை நிச்சயமாக கால நேரம் எடுத்து அந்த ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய விலங்குகளாக இருக்கின்றது. இந்த நாளிலே இந்த குழந்தைகளுடைய திறமைகளை நாம் அனைவருமே இங்கு பார்த்தோம். இந்த குழந்தைகளுடைய திறமையை பார்க்கின்ற பொழுது நாம் அனைவருக்குமே ஒரு ஊக்கமும் உற்சாகம் வருகின்றது. ஏனென்றால் இந்த குழந்தைகள் போன்று நம்முடைய உடலில் இயக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணை கண் வழியே வராமல் இருக்குன்னா, கண் பிரச்சனையே வராமல் இருக்குன்னா டெய்லி 50 முறை கண் சிமிட்ட வேண்டும், 5 முறை கண்களை நல்ல நீரினால் கழுவ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல பல்வழியே வரக்கூடாது என்றால், பல்லில் எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்றால் ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து நாம் தினமும் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து நாம் உண்டோம் என்றால் பல் சம்பந்தமான எந்த நோயும் வராது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய நுரையீரல் எவ்வளவு பெரியது என்றால் ஒரு டென்னிஸ் கோட் அளவு பெரியதுன்றாங்க. இந்த நுரையீரலை விரிச்சோம்னா டென்னிஸ் கோட் அளவு பெரியது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய கிட்னியை எடுத்துக்கொண்டோம் என்றால் 1,00,000 வடிகட்டிகள் கிட்னியில் இருக்குதுன்னு என்று சொல்லுகின்றார்கள் அறிவியலாளர்கள். 1,00,000 வடிகட்டுகள் அந்த கிட்னியில் இருக்கின்றாங்க. இப்போ இந்த கிட்னியாக, இந்த ராஜ உறுப்புகளான அந்த கிட்னியாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லீரலாக இருந்தாலும் சரி, அல்லது மண்ணீரலாக இருந்தாலும் சரி, அல்லது இதயமாக இருந்தாலும் சரி, அல்லது நுரையீரலாக இருந்தாலும் சரி, இவை இயங்க வேண்டும். இயங்கினால் நம்முடைய உடலில் எந்த நோயும் வராது என்பதற்கு கடவுள் சில காரியங்களை இயற்கையிலே வைத்திருக்கின்றார். ஆதி காலத்திலே மனிதன் வேட்டையாடி சென்றான். வேட்டையாடுகின்ற பொழுது அவனுடைய உடலுக்கு தேவையான இயக்கம் நிறைவாக கிடைத்தது. அவன் வேட்டைக்கு சென்றதிலிருந்து தான் படிப்படியாக அந்த முறை அப்படியே பழக்கமாக விளையாட்டாக வந்தது. இப்போ 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த 3 விஷயங்களில் பேரண்ட்ஸ்க்கு 3 விஷயம் பிடிக்கும், டீச்சர்ஸ்க்கு 3 விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காது. என்ன விஷயங்கள்? பேரண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். 3 விஷயங்கள் டீச்சர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், 3 விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
என்ன விஷயங்கள்? படிக்கணும். வேற வேற பள்ளிக்கூடம், எக்ஸாம், பாஸ் ஆகணும். பள்ளிக்கூடம், எக்ஸாம், ஹோம்ஒர்க் இல்லையா? இது மூன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது, ஆனால் டீச்சர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தானே? ஆமாம். இந்த உலகத்திலேயே பள்ளிக்கூடத்தை தொடங்கியவர், ஆரம்பித்தவர், கண்டுபிடித்தவர் ஹோரேஸ் மான் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்தனால தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். ஹோரேஸ் மான் அப்படிங்கிறவர் தான் பள்ளிக்கூடத்தையே கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்து அதன் வழியாக நிறைய அறிவாளிகளை உருவாக்கியவர் ஹோரேஸ் மான். இந்த எக்ஸாமை கண்டுபிடித்தவர் சொல்லி பார்த்தோம்னா ஹென்றி பிஷல் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த எக்ஸாம் எவன்டா கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பசங்க சொல்லுவாங்க நிறைய பேர், எக்ஸாம் எவன்டா அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஹென்றி பிஷல் அப்படிங்கிறவர் தான் இந்த எக்ஸாமை கண்டுபிடித்தார். அடுத்து வீட்டு பாடம் ஒன்று இருக்கிறது, கடுமையான ஒரு பயிற்சி. வீட்டு பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ராபர்ட் நெவிலிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வீட்டு பாடத்தை கண்டுபிடித்தார். இந்த மூவருமே, ராபர்ட் நெவிலிஸாக இருந்தாலும் சரி, ஹென்ரியாக இருந்தாலும் சரி, ஹென்றி பிஷலாக இருந்தாலும் சரி, ஹோரேஸ் மானாக இருந்தாலும் சரி, மூவருமே இந்த உலகத்திலே பெரும் பங்களிப்பை எல்லா குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் யாருமே இங்கே இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் மூவருமே மிக மிக முக்கியமானவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். ஆகவே தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 7 வகையான அப்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7 வகையான அப்ஸ். என்னென்ன அப்ஸு? வேக்கப், லுக்கப், ட்ரெஸ்அப், ஷட்டப், ஸ்டாண்டப், ரீச்சப், லிஃப்டப். இந்த 7 வகையான அப்ஸையும் நம்முடைய வாழ்வில் எந்த காரியம் செய்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான காரியம் செய்தாலும் இந்த 7 வகையான அப்ஸை நாம் ஃபாலோ பண்ணினோம் என்றால், பின்பற்றினோம் என்றால் நமக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த அப்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது இந்த விளையாட்டு போட்டிகளில் அதிகமாக நாம் கவனம் செலுத்தக்கூடிய இந்த 7 வகையான அப்ஸ் என்று சொல்கின்றார்கள். இன்றைய நாளிலே ஒவ்வொரு மாணவரும் மாணவியரும் இந்த இடத்திலே அவருடைய திறமையை காட்டுகின்ற பொழுது எந்தளவு அவர்களுக்குள்ளான இயக்கம் இருக்கின்றது, அந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியும் பள்ளியுடைய நிர்வாகமும் பள்ளியில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெல்ல தெளிவாக நம் அனைவருக்குமே புரிகின்றது. இன்றைய நாளிலே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த மாணவர்கள் அவர்களுடைய திறமையை காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திறமையை காட்டக்கூடிய மாணவர்களை பார்த்து நாம் வாழ்த்துவோம், அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் ஊட்டுவோம். புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மைகள், பொன், நெல், நுகர்ச்சி, நல்லூல், அழகு, அறிவு, இளமை, துணிவு, பொறுமை, நோயின்மை, வாழ்நாள் போன்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ ஒவ்வொரு மாணவரை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.